கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கேற்று ஒப்புக் கொடுக்கவும் போதும் கொண்டு போனார்கள். யாரை? இயேசுவை. இயேசுவே இந்த பிரமாணத்தின்படி என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கென்று பிதாவுக்கென்று இடத்துல ஒப்பு கொடுக்க கொண்டு போறாங்க. அது ஏற்பாட்டிலையும் அதுதான், இது ஏற்பாட்டிலையும் அதுதான். அந்த பிரமாணத்தின்படி அவர் கொண்டு போகப்படுகிறார். முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு என்னது? அது பரிசுத்தமானது என்று எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பேரான ஆண் பிள்ளையை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிரமாணம் பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி, அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் ஒன்று கேட்கிறார் அப்படின்னா நம்ம குறைந்து போவதற்காக அல்ல. எல்லாம் புரிந்து கொள்ளணும். முதலாவது கேட்கிறவர் இன்னார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இவனது கேட்கிறவர் யாரு, அது எதற்காக கேட்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமே. கேட்கிறவர் யார்? ரொம்ப சாதாரணமானவரா? இல்லை, ஐஸ்வர்ய சம்பன்னர் கேட்கிறார். ஆமே. ஜீவ தண்ணீர் ஊற்று கேட்கிறார். அவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர்கள் கேட்கிறார். இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒண்ணுமே இல்லாதவர் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, மலையில பெய்கிற ஆடு மாடுகளை நான் என்ன செய்வேன்? அறிவேன் என்று சொல்கிறார். ஆமே. எல்லாம் என்னுடையதுதான். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஆமே. ஒன்னும் இல்லாதவர் கேட்கல. அவரு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார், அவர் கொஞ்சம் கொடுப்போம், அப்படி இல்லை, அப்படி கேட்கல. அவரு ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமே. அவர் கேட்கிறார், என் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். கேட்கிறவர் என்னார் என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. சத்தியத்தை விளங்குவதற்காக நான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பிரமாணத்தில் என்ன செய்றீங்க? நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இது எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். என் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறாரே, ஒரு ஒன்றும் இல்லாதவரா? ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லாம் அவருடையது. அவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தால் நான் அவளுக்கு சொல்லேன் அப்படிங்கிறார். நான் பசியா இருக்கிறேன், உன்னை கேட்டு வாங்கணும் அவசியம் இல்லைன்றார். ஆமே. எல்லாம் என்னுடையதுதான். மலையில மேய்கிற ஆடுகளை மாடு எல்லாம் நான் இருக்கேன். அப்ப ஸ்தோத்திரம். அப்ப அவங்க கேட்கிறாரு அப்படின்னா எதற்காக கேட்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமே. நம்மை பெருக பண்ணுவதற்காக. நம்ம இடம் கொள்ளாமல் போட்டு நம்மை ஆசீர்வதிக்க